நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியாச்சும் இந்த உலகத்தை வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நம்ம இப்போ 21st செஞ்சுரியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா கூட இப்போ நம்ம கிட்ட ஃபிளைட் இருக்கு, அதுக்கப்புறம் நவீன கப்பல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஆனாலுமே இப்போ நம்ம வந்து உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா கூட நம்ம கிட்ட வந்து கஷ்டமான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கான டயம் நம்ம கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அதுக்கான காசு நம்ம கிட்ட இருக்கணும். இப்படி 21st செஞ்சுரியிலே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா, அப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை மனுஷன் எப்படி சுத்தி வந்திருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஃபெர்டினண்ட் மெகலன் அப்படிங்கிறவர் தான் உலகத்தை சுத்தி வந்த முதல் மனிதர். ஃபெர்டினண்ட் மெகலன் வந்து என்ன பண்றாருன்னா, ஆரம்ப காலகட்டத்துல வந்து அவர் வந்து பிறந்தது வந்து போர்த்துகஸ் நாடு தான். ஆனா வந்து அவருக்கு வந்து ஸ்பெயின் நாடு தான் வந்து ஆதரவு வந்து கொடுக்குது. ஆதரவு கொடுத்து அந்த அந்த அரசர் வந்து என்ன பண்றாருன்னா, சார்லஸ் அப்படிங்கிற அரசர் என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீ போய் உலகத்தை சுத்து, உலகத்தை வந்து சுத்தி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சு வைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் நாட்டுல இருந்து அவரோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா 241 பேர். அவங்க வந்து 5 பாய்மர கப்பலோட புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் நாட்டுல இருந்து புறப்பட்டு அதுக்கப்புறம் அட்லாண்டிக் கடல் வழியா அவங்க வந்து கடந்து அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா வந்து அவங்க வந்து அடையிறாங்க. அப்படி அடையும் போது அந்த 5 கப்பல்ல ஒரு கப்பல் வந்து உடைஞ்சிருது. பாய்மர கப்பல் வந்து உடைஞ்சிருது. அந்த இடத்துக்கு வந்து மெகலன் என்ன பண்றாருன்னா, என்ன பேர் வைக்கிறாருன்னா, மெகல்லன் தொடுகடல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து அவங்க புறப்பட்டு அப்படியே டைரக்டா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கிறது எங்க போறாங்கன்னா, பசிபிக் கடல் இருக்குல்ல, அந்த கடலை வந்து கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது என்ன பண்றாருன்னா, மெகல்லன் வந்து அந்த இடத்த வந்து அமைதியான கடல் இருக்கனால அவர் வந்து போர்த்துகீசிய பேர் வந்து சொல்றாரு. பசிபிகோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அமைதியான கடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்து பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு வந்து போறாங்க, தீவுகளுக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு மெகலன் வந்து அந்த இடத்துல வந்து போர் செய்யறாரு. அப்படி போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் என்னதான் இறந்து போனாலும் அதுக்கப்புறம் அவரோட மாலுமிகள் தான் இருப்பாங்கல்ல, அவங்களோட இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் உலகத்தை வந்து சுத்தி வந்துடுறாங்க. எப்ப சுத்தி வராங்கன்னா 1522 செப்டம்பர் 8 அப்ப அவங்க வந்து திரும்ப சுத்தி வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் போகும்போது 241 பேர் போனாங்கல்ல, ஆனா வரும்போது அவங்க வந்தது 18 பேர் தான். என்னதான் உலகத்தை சுத்தி வந்தது வந்து இந்த மெகல்லன் வந்து இல்லைனாலும், அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து செபஸ்டியன் அப்படிங்கிறவர் வந்து சுத்தி வந்திருந்தாலும், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு வந்து முக்கியமான ஆணிவேர் யாரு காரணம்னு சொன்னா நம்மளுடைய மெகல்லன் தான். அதனாலதான் உலகத்தை சுத்தி வந்த ஃபர்ஸ்ட் மனுஷன் யாருன்னு கேட்டா செபஸ்டியன் ஞாபகம் வராரோ இல்லையோ, அந்த பிளேஸ்க்கு வந்து மெகல்லன் அப்படிங்கிறவர் வந்து ஞாபகம் வருவார்.